நிச்சயமாக நாங்கள் கூட கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்கின்றோம். நிச்சயமாக சாதாரண உலகத்தோர் சொல்ற மாதிரி நாமால சொல்ல முடியாது. ஏன்னா நம்மை நாமே வஞ்சித்து விடுவோம், பொய்யராகி விடுவோம். என்றனால நமக்கு முன்னால நம்முடைய தகப்பன் இருக்கிறார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மை கைவிடாதவர். அவர் கரம் பிடித்து நடத்துகிறார். அவர் அப்படி நடத்துற பாதையில எங்களுக்கு வருகிற துன்பங்கள், வேதனைகள், இக்கட்டுகள், சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு அவரை சார்ந்திருக்கிறபடினால் அவர் எல்லா சூழ்நிலையும் விட பெரியவராயிருந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். இதைத்தான் சங்கீதக்காரர் சொல்லுவார், ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய்? நீ தேவனிடத்துல தேவனுக்குள்ளே தேவனிடத்துல போய் சார்ந்து தேவனை நம்பிடு. இதனால நாங்கள் அவரை சார்ந்திருக்கும் போது நிச்சயமாக அவர் அந்த சூழ்நிலையை மாற்றுகிறார். நம்முடைய விசுவாசமாயிருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக தேவன் கிரியை செய்யும்படியாக ஒரு பலத்த கருத்துக்கு நம்மை விட்டு கொடுப்போம். அவர் சொல்ற உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். ஜெயித்தவருடைய பிள்ளைகள் நாங்கள் இருக்கின்றோம். இந்த நாட்கள் உண்மையிலேயே காலையை பார்த்தால் நம்மை வேதனைப்படுத்த, சூழ்நிலையை பார்த்தால் வேதனைப்பட, சூழ்ந்திருக்கிற மனுஷன் வார்த்தையை கேட்டால் உண்மையிலேயே நம்மை துக்கப்படுத்துகிறது. ஆனாலும் அந்த துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். அந்த சூழ்நிலைகள் மாறும். அந்த பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். அந்த விசுவாசத்தை நம்ம தட்டி எழுப்ப வேண்டும். அருமையாக சகோதரி நம்மை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆத்மா பார்த்து நாங்க சொல்லணும், என் ஆத்மாவே கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு நன்றி சொல். என் ஆத்மா ஏன் தயங்குகிறாய் என்று நம்மை நாமே தட்டி எழுப்பி தட்டி கொடுத்து நாங்கள் இந்த நாட்களை கடந்து செல்ல வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். ஆமென். அருமையான பாடம் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். மற்றவர்களுக்கும் இதை அனுப்பி வையுங்கள், தெரியப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். இந்த நாட்களை ஜெயிக்கிறவர்களாய் மாறட்டும். ஜெயித்ததா பிள்ளைகள் நாங்கள். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தையின் வெளிச்சம் வெளிச்சமாக வெளிப்பட்டது. சரியா டொரண்டோ நேரம் 7:52 நாங்கள் ஒரு பாடலோடு இணைந்து மீதியான வார்த்தையின் வெளிச்சத்தை பொதுவாக கடந்து செல்வோம். கர்த்தர் நான் ஒன்றை மகிமைப்பட ஒரு பாடலை பாடுகிறேன். ஆமென். உம்மை நம்பி நடக்கின்றேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கின்றேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. உம்மை நம்பி நடக்கின்றேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். அக்கினியில் நடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடந்தாலும் வெந்து போக விட மாட்டீர், தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர். இருளை வெளிச்சமாய் எனக்காய் மாற்றுகிறீர், இருளை வெளிச்சமாய் எனக்காய் மாற்றுகிறீர். தீமையை நன்மையாய் எனக்காய் மாற்றுகிறீர், தீமையை நன்மையாய் எனக்காய் மாற்றுகிறீர். பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. உம்மை நம்பி நடக்கின்றேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துகின்றீர், தெரியாத பாதைகளை என் முன் வைத்துள்ளீர். அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துகின்றீர், புரியாத பாதைகளை என் முன் வைக்கின்றீர். அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றுகிறீர், அக்கினியும் தண்ணீரையும்
நன்மையாய் மாற்றுகிறீர், தீமையை நன்மையாய் எனக்காய் மாற்றுகின்றீர். தீமையை நன்மையாய் எனக்காய் மாற்றுகின்றீர். பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க. உங்க சித்தம் போல என்ன நீங்க பிடிச்சிடுங்க. உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க. உங்க சித்தம் போல என்ன. உம்மை நம்பி நடக்கின்றேன் என் தகப்பனே. உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கின்றேன் என் இயேசுவே. உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க. உங்க சித்தம் போல என்ன நீங்க பிடிச்சிடுங்க. உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க. உங்க சித்தம் போல என்ன. ஆமென். கர்த்தர் நான்